குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நம் அண்டை நாடான இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் நீர்கொழும்பு என்ற இடம் உள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற கைதிகள் இங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இரு பிரிவினருக்கிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை சிறைத்துறை போலீசார் அன்றைய தினமே கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை இரு பிரிவு கைதிகள் இடையே மோதல் வெடித்தது. வன்முறையில் ஈடுபட்ட சில கைதிகள் அங்கிருந்த சிறை காவலர்களின் துப்பாக்கிகளை பறித்து மோதலில் ஈடுபட்டதால் கலவரம் பெரிதானது. இதைத் தொடர்ந்து அதிரடிப்படையினர் மற்றும் வன்முறை தடுப்பு போலீசார் வரவழைக்கப்பட்டு வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நடவடிக்கையின் போது கைதிகள் குழுக்கள் மற்றும் போலீசாரிடையே ஏற்பட்ட மோதலில் 15 கைதிகள் மற்றும் 4 சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைக்குள் சட்டவிரோதமாக போதைப்பொருள் கடத்தல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து கைதிகளில் ஒரு பிரிவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவாக செயல்பட்ட மற்றொரு பிரிவு கைதிகள் திடீர் வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு பிரிவினரிடையே நடந்த மோதல் பெரும் கலவரமாக வெடித்ததாக சிறைத்துறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து போலீஸ் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக கைதிகளிடம் விசாரணையை துவங்கியுள்ளனர். இலங்கை சிறையில் ஏற்பட்ட திடீர் கலவரம், அதில் ஏற்பட்ட மரணம் அந்நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.